ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை நம்ம லேர்ன் பண்ணுறோம்னாலே அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ரோட் மேப் போடுவோம் சார். அந்த ரோட் மேப்பை நான் இப்போ சைபர் செக்யூரிட்டி தான் படிக்கணுன்ற ரோட் மேப். சார், இப்போ நான் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆனால் அதுக்கான ரோட் மேப் எப்படி சார் இருக்கும்? வந்து ஒரு கிளைண்ட் சர்வர் இருக்கும். அப்போ கிளைண்ட்டில் ஹேக் பண்ணுவாங்க, சர்வரில் ஹேக் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்கிங் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நம்ம கற்றுக்கணுங்க. ஓகேவா? சரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அந்த கம்ப்யூட்டரை காப்பாற்றினேன். டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரவங்க எல்லாருமே ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. சைபர் செக்யூரிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன சார்? உங்களுடைய டேட்டா தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்க்ல இருக்கிற டேட்டா தான் ரொம்ப முக்கியம். கஸ்டமரோட டேட்டா. எத்திக்கல் ஹேக்கர்னு நீங்கள், ஆனால் ஹேக்கர் தான் வந்து தப்பு பண்ணுறது. அப்போ அந்த ஹேக்கருக்கும் எத்திக்கல் ஹேக்கருக்கும் என்ன சார்? என் வெப்சைட்டில் வந்து வல்னரபிலிட்டிலாம் இருக்கா இல்லையா அனலைஸ் பண்ணுறவங்க, என் மொபைலில் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அனலைஸ் பண்ணுறவங்க, என் கம்ப்யூட்டர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்குங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பாட்காஸ்ட் தான் பண்ண போகிறோம். சிந்தூர் ஆப்ரேஷன் ரொம்ப பயங்கரமாக எல்லோரும் பேசப்படுதுங்க. அதில் சைபர் அட்டாக் தான் முதல்ல ஒரு அட்டாக்காக நடந்துச்சுங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகிறது எப்படின்றத பற்றி வந்து தம்பி நிறைய விஷயங்கள் என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டாருங்க. சரி வா, நம்ம ஒரு பாட்காஸ்ட்டே பண்ணிடலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். தம்பியோட பேர் வந்து ஸ்ரீராமுங்க. ஓகேங்களா? நாம் அது ரிலேட்டடான விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ நீங்கள் சைபர் செக்யூரிட்டி பற்றி சொன்னீங்களே சார், அதுதான் சார் இப்போது அந்த சிந்தூர் அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாகவே இப்போ டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரவங்க எல்லாருமே ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. சைபர் செக்யூரிட்டினா ஃபஸ்ட் என்ன சார்? அது எப்படி நம்மளால் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக ஆக முடியும்? கண்டிப்பாங்க. சரி, ஆக்சுவலாக நம்ம அந்த சிந்தூர் அட்டாக்லாம் விட்டுடலாங்க. ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ் வந்து பேசலாங்க. ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்களுடைய டேட்டா தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு பேங்க் இருக்குன்னா அந்த பேங்க்கில் இருக்கிற டேட்டா தான் ரொம்ப முக்கியம். கஸ்டமரோட டேட்டா, அவன் எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, அவனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த டீட்டெயில் யாருமே எடுத்துடக்கூடாதுங்க. ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த டேட்டாவை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இதை தடுக்கிறவன் தான் வந்து அந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருங்க. சைபர் செக்யூரிட்டிலே வந்து 2 ஃபீல்டு இருக்குங்க. ஒன்று வந்து எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயை ஜாயின் பண்ணி கம்பெனியை காப்பாற்றினா, சைபர் அட்டாக்லேருந்து காப்பாற்றினா அவன் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஒரு ஃப்ரீலான்சராக அதே விஷயத்தை பண்ணாங்கன்னா வந்து அவங்க எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஒரே வேலை தாங்க. இந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் வந்து கம்பெனியோட ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணுவாருங்க. அதை பவுண்ட் டு தி ரூல்ஸ் ஆஃப் தி கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் சைபர் செக்யூரிட்டிங்க. சரிங்களா? ஓகே. மற்றபடி வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகும்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டெக்னிக்கலாக வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் எப்படி ஆகுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கம்பெனி எல்லாருமே மோல்டு பண்ணுவாங்க. அது மூலமாக ஒருத்தர் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனாக மாற முடியுங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு டவுட் வருது. எத்திக்கல் ஹேக்கர்னு நீங்கள், ஆனால் ஹேக்கர் தான் வந்து தப்பு பண்ணுறது. அப்போ அந்த ஹேக்கருக்கும் எத்திக்கல் ஹேக்கருக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்? சரி, ஆக்சுவலாக வந்து எத்திக்கல் அப்படின்னா வந்து ஒரு மீனிங்ஃபுல், நியாயமான அப்படின்னு அர்த்தங்க. ஒருத்தன் எப்படி திருடுறான்னு தெரிஞ்சாதான் அதை காப்பாற்ற முடியுங்க. ஓகே சார். அவன் தான் வந்து அவன் காப்பாற்ற முடியும். அவனே எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்கிறாங்க. ஹேக்கர் திருடுறவன், அதை காப்பாற்றக்கூடிய சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறதுங்க, சஜஷன் கொடுக்குறதுங்க, கண்டுபிடிக்கிறவன எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்கிறாங்க. ஓகே சார், என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த சைபர் செக்யூரிட்டிலே வந்து அனலிஸ்ட்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் ஆக முடியும்? ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டாக நம்மளாலேயும் எப்படி ஆக முடியும்? நம்மளாலே ஆக முடியுமா? கண்டிப்பாங்க. சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து வெவ்வேறு வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஜாப் ரேஞ்ச் இருக்குங்க. சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்னு சொல்லுவாங்க, சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய டெசிக்னேஷன்ஸ் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்ன ரோல் இருக்கும். அனலிஸ்ட்னா என்ன? அவன் அனலைசிஸ் பண்ணுறவன், ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறவன். ஏப்பா என் வெப்சைட்டில் வந்து வல்னரபிலிட்டிலாம் இருக்கா இல்லையா அனலைஸ் பண்ணுறவன், என் மொபைலில் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அனலைஸ் பண்ணுறவங்க, என் கம்ப்யூட்டரில் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அனலைஸ் பண்ணுறவங்க, என் சர்வரில் வல்னரபிலிட்டி இருக்கா அனலைஸ் பண்ணுறவன். இந்த மாதிரி வந்து அந்தந்த ஒரு சிஸ்டமில் எங்கெல்லாம் வந்து வல்னரபிலிட்டி இருக்குது, எங்கெல்லாம் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு ரெமிடியேஷன் சொல்லுவாங்க, ப்ரிகாஷன், அதை கொடுக்குற ஒருத்தனை தான் வந்து சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே சார்.
சரிங்க சார். இப்போது நம்ம நீங்கள் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் படித்தாவே நீங்கள் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியுங்க. ஓகே சார். ஓகே சார். இப்போது ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை நம்ம லேர்ன் பண்ணுறோம்னாலே அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ரோட் மேப் போடுவோம் சார். அந்த ரோட் மேப்பை நான் இப்போ சைபர் இப்படி தான் படிக்கணுன்ற ரோட் மேப். யா சார். இப்போ நான் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆனால் அதுக்கான ரோட் மேப் எப்படி சார் இருக்கும்? அதாவதுங்க சூப்பரான கேள்வி தாங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குங்க. ஒரு கம்ப்யூட்டரை வந்து நம்ம காப்பாற்றணும். ஃபஸ்ட்டு ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ண முடியாத மாதிரி அதுக்கான கம்ப்யூட்டர் ஹேக்கிங் கற்றுக்கணும். ஒரு டேட்டா இருக்குன்னா ஒரு நெட்வொர்க்கில் வந்து ஒரு கிளைண்ட்டு சர்வர் இருக்கும். அப்போ கிளைண்ட்டில் ஹேக் பண்ணுவாங்க, சர்வரில் ஹேக் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்கிங் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நம்ம கற்றுக்கணுங்க. ஓகேவா? சரி, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அந்த கம்ப்யூட்டரை காப்பாற்றினேன். ஒரு கிளைண்ட் சர்வர் இருக்குது, அதை காப்பாற்றினேன். ஒரு சர்வர் இருக்குது, நிறைய கிளைண்ட் இருக்குங்க. ஓகே. அப்போ அந்த இடத்துலலாம் வந்து ஹேக்கிங் நடக்கும். அப்போ நெட்வொர்க் லெவலில் இருக்கிற ஹேக்கிங் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாத்துமே நம்மளுடைய பிஸ்னஸ்லாம் எங்கே இருக்குது, ஒரு வெப்சைட்டாக இருக்குங்க. அந்த வெப்சைட்டில் எங்கே போய் ஒரு சர்வரில் போட்டிருப்பாங்க. வெப் சர்வராக இருக்கலாம், வெப்சைட்லாம் இருக்கும். ஃபைல் சர்வராக இருக்கலாம், ஃபைல்ஸ்லாம் இருக்குங்க. மெயில் சர்வராக இருக்கலாம், நமக்கு மெயில்ஸ் எல்லாமே அதுலேருந்து தான் வந்துட்டுருங்க. இந்த மாதிரி வெவ்வேறு வகையான சர்வர்ஸ் இருக்கும். அந்த சர்வரை ஹைஜாக் பண்ணுவாங்க. அந்த சர்வரை ஹேக் பண்ணக்கூடிய ஹேக்கிங் எல்லாத்தையுமே அதை ப்ரிவென்ட் பண்ணுற சர்வர் ஹேக்கிங்கை ப்ரிவென்ட் பண்ணுற மெக்கானிசமாக லேர்ன் பண்ணிக்கணுங்க. இந்த சர்வரை வந்து இப்போ எல்லாமே ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க க்ளவுடில். அப்போ அந்த க்ளவுடில் வந்து ஹேக் பண்ணுறாங்க. அந்த க்ளவுட் சர்வர்ஸ்லாம் எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு தான் க்ளவுட் ஹேக்கிங் அண்ட் அதுக்கான ரெமிடியேஷன்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணுங்க. இது இல்லாமல் ஜென்ரலாக மொபைல் ஹேக் பண்ணுவாங்க, அதை நம்ம ப்ரிகாஷன் பண்ணணுங்க. நம்ம டேட்டா பேஸை ஹேக் பண்ணி டேட்டாவெலாம் எடுப்பாங்க, அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுவோங்க. இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னா வந்து ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனாக மாற முடியும். உங்களோட ரோட் மேப் எப்படி இருக்குன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் ஹேக்கிங் எப்படி பண்ணுறாங்க, அதை ப்ரிவென்ஷன் பண்ணுறது. நெட்வொர்க் ஹேக்கிங் எப்படி பண்ணுறாங்க, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்க. சர்வர் ஹேக்கிங் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்க. அண்டு உங்களுடைய க்ளவுட் ஹேக்கிங் பண்ணுவாங்க, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வைரஸஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அந்த வைரஸஸ்லாம் எப்படி வந்து லைக் நம்ம வந்து வைரஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுங்க. இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணால் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகிட முடியுங்க. இது இல்லாமல் ஸ்பெஷலான சில ஹேக்கிங்லாம் இருக்குங்க. நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் அது வந்து கம்ப்யூட்டர் ஹேக்கிங்கில் வந்துடும் சொல்கிறேங்க. ஓகே, நான் சொல்கிறது வந்து ஒரு ஹை லெவலுங்க. இதுக்குள்ளோரையே தான் எல்லா வகையான ஹேக்கிங்குமே வருங்க. ஒரு ஓஎஸை வந்து ஹேக் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஓஎஸ் லெவலில் என்னெல்லாம் விண்டோஸ் ஹேக்கிங் என்ன மாதிரி ஹேக்கிங் பண்ணுறாங்க, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதை பற்றி லேர்ன் பண்ணிக்கலாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இந்த பக்கம் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணுவாங்க வைரஸஸ் மூலமாக, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது லேர்ன் பண்ணிக்கலாங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகிட முடியுங்க. ஓகே சார். என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங் அடிக்கடி அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது கேள்விப்படுறேன். அந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங்னா என்ன சார்? அது வந்து எப்படி நம்ம சைபர் செக்யூரிட்டியில் யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஒரு பார்ட் தான் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னா என்னென்னா, எதிரி எந்த வழியாக உள்ளே வருவான்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அந்த வழியை நாம் கண்டுபிடிச்சி அவன் வரதுக்கு முன்னாடி நம்ம அடைச்சிறது தான் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ ஒரு வெப்சைட்ஸில் தான் மேக்ஸிமம் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுவாங்க. எல்லா வகையான ஹேக்கிங்கும் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ள நுழைய பார்ப்பாங்க, அந்த வெப்பேஜை மாற்ற பார்ப்பாங்க, அந்த வெப்சைட் மூலமாக டேட்டா பேஸ் ஹேக் பண்ண பார்ப்பாங்க, அந்த சர்வரை ஹைஜாக் பண்ண பார்ப்பாங்க. இது எல்லா பாசிபிலிட்டியும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கம்பெனி எம்ப்ளாயிஸே, நம்ம சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸே வந்து ஹேக்கர் என்னெல்லாம் பண்ணுவானோ அது இவனே பண்ணி எங்கெல்லாம் பாசிபிலிட்டி ஆஃப் ஹேக்கிங் நடக்கிறது கண்டுபிடிச்சி அதை ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங். நீயே பெனிட்ரேட் பண்ணி போக ட்ரை பண்ணுறன்ற பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு டெஸ்டிங் மெத்தடாலஜிங்க. சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே இந்த பெனிட்ரேஷன் டெஸ்டிங்லையும் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. ஓகே சார். இப்போது நான் வந்து நானோ இல்லை என் தம்பிலாம் இருக்காங்க சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக ஆகணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றாங்க சார். அவங்க எப்படி சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆக முடியும் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல்? ஸோ கண்டிப்பாக வந்துங்க, முதல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸு தேவைப்படாதுங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுங்க. யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சும்மா அடிச்சு விட்றாங்கன்னு அர்த்தங்க. ஓகே, அவன் உண்மையாக அவங்களுக்கு யாருக்கும் வேலை வாங்கின்னு தரல, அவனும் வேலை வாங்கலன்னு அர்த்தங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போகலாம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க தம்பி. இதைத்தான் வந்து நிறைய சென்டர்ஸ் ஏமாற்றி இது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் போக முடியும்னு சொல்லி தான் காசை பறிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? இங்கே பாருங்களேன், நீங்கள் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க சைபர் செக்யூரிட்டியில். நான் வந்து ப்ரெஷருங்க, எனக்கு ஒரு 30 வெப்சைட்ஸ் நான் வந்து லைக் 30 ப்ராஜெக்ட் பண்ணவன் நான். நீ எதுவுமே பண்ணதில்லை, யாரும் எடுப்பாங்க? ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவங்க. நீ தான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்கில்லு தாங்க விஷயம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்கில் எல்லாம் எடுக்க மாட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸ்கில் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரிங்க. சரி, உங்கள் கேள்விக்கான பதில், ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆகணும்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த டிகிரியும் தேவைப்படாதுங்க.
டிகிரி அவன் பார்க்கல, இயர் ஆஃப் பாஸ்வேர்ட் பார்க்கல, கெரியர் கேப் பார்க்க மாட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில்லு மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஸ்கில் இருந்துச்சுன்னா வந்து வேலை ஈஸியாக கிடைக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து வேலை கிடைக்கும்னு எதனா ஒரு ட்ரைனிங் சென்டர் சொன்னான்னா உனக்கு மிளகா அரைச்சி ஒரு 1 லட்சம் 2 லட்சம் பிடுங்க போகிறான்னு அர்த்தங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் என் கூட கோஆப்ரேட் பண்ணி ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் மூலமாக நான் நிறைய சைபர் செக்யூரிட்டியில் தெரிஞ்சுக்கிட்டேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாங்க. ஸோ லைக் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸுங்க எதுவாக இருந்தாலுமே என்னோடய காண்டாக்ட் நம்பர்ஸுங்க, மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாங்க. மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேங்க. வாழ்க தமிழ். நன்றி சார். நன்றி. என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.